இங்க பாத்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு வந்து வாய்க்கிறது பாருங்க, மீன் எல்லாம் பெருசு பெருசா பிடிச்சிருக்கிறோம் பாருங்க. தண்ணி கொஞ்சம் நிப்பாட்டிட்டா மக்களே. அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு மீன், 10 மீன் கிட்ட தான் பிடிச்சிட்டோம். விளாக் கிடைக்கும் வந்து மீன் குழம்பு வச்சலாம் பிளான் பண்ணிட்டோம். இன்னும் இருக்குறோம், இன்னொன்னு இருக்குறோம் மக்களே. இதுல பாருங்க மீன் எவ்வளவு மீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் பெரிய மீன் மக்களே. பாருங்க எவ்வளவு மீன் இருக்குது. அப்படி கொசன்னு பிடிச்சி வச்சுக்கிறோம். இன்னும் இருக்குது, பிடிப்போம் பாருங்க. வந்து பெரிய மீனை போட்டுடலாம். எல்லாம் சின்ன மீன்லாம் போட்டு முடிச்சாச்சு. எல்லாமே பெருசுதான். ரெண்டே போதும் விட்டுது. ஏன்னா எல்லாம் பெருசா இருக்குல்ல, 2 தான் போட முடியும். சின்னதுனா 3-4 போடலாம், பெருசுல 2 தான் போட முடியும். மட்டும் வேறு கண்டிப்பாக எரியுது. அட்டை சட்டில் எண்ணெயில் இட்டு 2 மீன் நீச்சல் அடிச்சுட்டு இருக்குது. எடுத்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். மீனை பாருங்க, வா அருமையா வந்துருக்குதுங்க பாருங்க மக்கள்ஸ். சூப்பரா இருந்துங்க. அதாவது பாக்ஸ் பண்ண அங்கங்க மீன் வா வேற லெவலுங்க, பயங்கரமான டேஸ்ட் பாருங்க. 3 பேர் தான் இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. அதனால சின்ன மீன் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா பெரிய மீன் எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு தெரியலங்க. பயங்கரமா இருக்குங்க. அப்படியே மொறுன்னு பயங்கரமா இருக்குங்க. பயங்கர டேஸ்ட். பெரிய மீன் வந்து சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன விளாக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழன் டைட்டில் பார்த்துதான் வந்திருப்பீங்க. அதனால இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். எங்க பிடிச்சுன்னு பாத்தீங்கன்னா, போன விளாக்குல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாய்க்கால வந்து மீன் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதே இடத்துக்கே தான் போனோம். போன டைம் 3 மீன் தான் மாட்டுச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா மீன் மாட்டிருக்குதுங்க. எல்லாத்தையும் பிடிச்சி ஃப்ரை தான் பண்ண போறோம். அதே பாத்தீங்கன்னா சரி வீடியோ எடுக்கணும். நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிப்பு பாத்தீங்களா, அப்போ வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்க வீடியோ எடுக்கலாம். நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிறோம், 2-3 வீடியோ மீன் மாட்டுறப்ப எடுத்துருக்கோம். அந்த வீடியோ ஆட் பண்ற பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனை காட்டுறேன். பாத்தீங்கன்னா மீன் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்க. கவர்ல தான் போட்டு வச்சுக்கிறோம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவி வச்சு மக்கள்ஸ். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாய்க்காலே கழுவிட்டோம் ஃபுல்லா மீன்லாம் தேய்ச்சி. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா தொடவி வந்து ஃப்ரை தான் பண்ண போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க மக்கள்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு வந்து வாய்க்கிறது பாருங்க, மீன் எல்லாம் பெருசா பிடிச்சிருக்கிறோம் பாருங்க. தண்ணி கொஞ்சம் நிப்பாட்டிட்டா மக்களே. அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு மீன், 10 மீன் கிட்ட தான் பிடிச்சிட்டோம். விளாக் கிடைக்கும் வந்து மீன் குழம்பு வச்சலாம் பிளான் பண்ணிட்டோம். இன்னும் இருக்குறோம் அவ்வளவுதானா மக்களே? என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து அடைச்சு பிடிச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து பெரிய மீனா இருக்குது. அமைதியா நான் பிடிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. பெரிய மீனா இருக்குது மக்களே. காய்ஸ் இங்க அன்னைக்கு வந்து வாய்க்கால் தான். இங்க பாருங்க, அன்னைக்கு வாய்க்கால் தான். இங்க நிறைய மீன் சிக்கிருக்கு. எல்லாம் இதுக்குள்ள லாக் பண்ணி விட்டோம். இப்ப கொஞ்சம் வருது. கீழே நல்லா ஒட்டிக்கணும்னா நான் இங்க காலை வச்சு அடைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு மீன் இருக்குது, ஒரு மீன் உள்ள போயிடுச்சு. இந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு கைஸ் பாருங்க கைஸ், மாட்டிச்சு மீன். லாக் பண்ணி பிடிச்சிருக்கோம். அன்னைக்கு வந்த வாய்க்காலில் தான். அன்னைக்கு வந்து நம்மளுக்கு 3 மீன் தான் சிக்கினுச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிறைய மீன் சிக்கிருக்கு. அது நாங்கள் இப்படி லாக் பண்ணி பிடிச்சிருக்கோம். மக்களே நாங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா எவ்வளவு தண்ணி பாக்கலான்னு வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. அன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன். நம்ம அந்த குடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டோம். பாதி இன்னும் நிறைய மீன் இருக்குது, பிடிக்கலாம் பாருங்க. இன்னும் வாய்க்கால் நிறைய இருக்குது. அன்னைக்கு வந்து பிடிக்கிறோம், சரிங்களா? பிடிச்சி செமையா சமைக்கிறோம். பாருங்க நிறைய மீன் பிடிக்கிறோம். வாங்க பாக்கலாம் மக்களே.
இதில் பாருங்க மீன் எவ்வளோ மீன் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் பெரிய மீன் மக்களே. இதில் பாருங்க எவ்வளோ மீன் இருக்குது. அப்படி கொசன்னு பிடிச்சி வச்சுக்கிறோம். இன்னும் இருக்குது பிடிக்கிறோம். பிடிப்போம் பாருங்க கைஸ். மீன் வருதான் பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு. எல்லாம் சரணண்ணா வராங்க. பாருங்க இங்க பாருங்க, உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இங்க இருக்கு பாத்தீங்களா. பாருங்க கொஞ்சம் தலையிடு பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க எவ்வளவு பெரிய மீன்ஸ்னு. பெரிய மீன்ஸ் போன்ல துள்ளிச்சுனா மூஞ்சிலயும் துள்ளிச்சுனா தட்டி விட்டுரும் கீழ. பாருங்க வராங்க, பயங்கர பேச வராங்க. ஏய் அம்மா துள்ளிர போற. பெரிய மீன் சன்னா ஒண்ணு மட்டும் ஏனா எடுத்த. பாருங்க ரொம்ப பெருசு இல்ல. போனானா துள்ளி சத்தம் அடிச்சு அதுல டொம்முன்னு துள்ளிருச்சு. வேற உஷாரா இருக்குனா துள்ளிருச்சு. பெரிய மீன்ஸ் அந்தன தூக்குமே மீட் இருக்க மாதிரியே இருந்துச்சு. பாருங்க அது போயிடுச்சு, முன்ன தப்பிச்சிருச்சு. இப்ப கரெக்டா மாட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் மட்டும் மாட்ட இது பண்ண எடுக்காதுனா நிறைய மீன் மாட்டுனா எடுக்காது. பாருங்க வருது. வலை கூட நீங்க அந்த பக்கம் பிடிச்சிக்கோ, அந்த பக்கம் பிடிச்சிக்கோ. பாருங்க பெரிய மீன் உள்ள போயிச்சா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க நீங்க அந்த பக்கம் போடு. அவ்வளோ மாட்டிக்கிச்சு. மீன் பிடிச்சாச்சு. பாருங்க பெருசா மாட்டிருக்கு. உனக்கு கொத்தா எல்லாமே பெருசா மாட்டிருக்கு. இங்க பாருங்க தா. ஐயோ எவ்வளவு பெருசு பாருங்க பாருங்க எவ்வளவு பெருசுன்னு பாருங்க நீங்களே. நான் இன்னும் 3 இருக்குது. நான் இதுல குடத்தை மூடி வச்சுக்கிறாங்கண்ணா. நான் இதுல இன்னும் ஒரு பெருசு இருக்குதுங்க. இங்க பாருங்க 2 மீன் பிடிச்சிட்டோம். 2 மீன் பிடிச்சாச்சு. இன்னும் நிறைய இருக்குது. நாங்க நிறைய டேய் இது சந்தில போதுடா. இங்க வாடா விஷ்ணு. டேய் இந்த பெரிய மீன் கண்ட இங்க இருக்குடா. தா நாங்க வந்துருச்சு ஒரு பெரிய கண்டை. நோ அத்தனை எல்லாம் பெருசு அங்க இருக்குடா. இங்க பாருடா. நான் கரெக்ட்டா உள்ள இங்க பாருங்க எவ்வளவு பெருசு. ரெண்டு பெருசு பிடிச்சாச்சு. பாருங்க ஃபுல்லா துள்ளிட்டு இருக்கறாப்ல 2 பேரும். எவ்வளவு பெருசு உங்களுக்கு தெரியும். காமிக்கிற பாருங்க. நீங்க எடுத்து காமிப்பாங்க. சரணா தள்ளி வந்துறனா. பாருங்க ஐயோ பாருங்க மக்களே. பாருங்க மக்களே எவ்வளவு பெருசு. இன்னொரு வரும் பாருங்க, அதுதான் ரொம்ப பெருசு. கைஸ் நான் வந்து இந்த இடத்துல அடைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறேன். 2 பேர் இறங்குறாங்க உள்ள. அப்பதான் எல்லா மீனும் இதுக்குள்ள போகும். இதுக்குள்ள போனோம்னா லாக் பண்ண முடியும். இந்த மீன் வந்துருச்சான்னு பாருங்க. குண்டு மீன் இருக்குனா. இக்குது. வா இக்குது இங்க வா. ஒரு மீன் வந்துருச்சுனா. பாருங்க கைஸ் தெரியும். கேமரா தெரியுதா இல்லையா தெரியல. நான் இங்க நல்லா தெரியுது. இதா இங்க இருக்கு. தெரியுதா போகுது. ஏய் அது ஃபுல்லா மீன் இருக்கு. தட்டிக்கிட்டு விட்டுறாங்க. ஏய் போயிட்டு வர ரெடி விடு. ஏடா நீயா குடிச்சதே இங்கதான். மீன் குடிச்சதே இங்கதான். உங்களுக்கு துள்ளிட வரும்போது நான் சொன்னேன். மீன் வச்சா துள்ளிறனால மீன் சரி இருக்கு வரியா. சரணா மீன் வந்துருச்சா. ஏய் குதிக்குதா. மசாலா காமிச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா ஒன்று இருக்குது. சரிங்களா, இதை வந்து லைட்டாக கொட்டிக்கலாம். இது கூட 2-3 மசாலா நம்ம கலக்க போகிறோம். சரிங்களா, இதுவே பத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி இதையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம மசாலாலேயும் மிளகா பொடி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாகவே போட்டு போகிறோம், ரொம்ப போட வேண்டாம். ரொம்ப காரமாக போயிடும். நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிப்போம். மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேசரி பவுடர் கலருக்கு வந்து லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
கேஸ் இப்போ கட்டியாச்சு மக்கள்ஸ். கேஸ் போட்டுக்கலாம். ரொம்ப கலராக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு எடுத்துக்கிற மக்கள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம புளி பண்ணியாச்சு. ஏன் தெரியுமா, அதில் வந்து தண்ணி ஊற்றி வந்து கலக்க போகிறோம். லைட்டாக புளி பண்ணிட்டோம். மசாலா தண்ணி ஊற்றி கலக்கிடலாம். கலக்கி மீனை போட்டு இன்னும் பொறிச்சு பயங்கரமாக ருசிக்கிறோம். வாங்க தண்ணி ஊற்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம கலக்கலாம். போதும் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, வந்து கலக்கிடலாம். அக்கா பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம போட்டு மசாலா கலக்கியாச்சு. அதை போட்டு மீன் மசாலா தொடயிடலாம். முதல்ல பெரிய மீனுக்கு தொடவும், அதுக்கப்புறம் மற்ற மீனுக்கும் தொடங்கிக்கலாம். நல்லா எல்லா இடமும் தொடவ ஆரம்பிச்சிடலாம். எல்லா மீனையும் போட்டு பறக்கும். இதுக்கு மீனும் நட விட்டுலாம். இந்த மீனுக்கே பத்தாது. எல்லா மீனும் மாட்டுற மீன் எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. சின்ன மீன் வந்தானே பெரிய மீன் வந்தானே. மீன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். பாருங்க மீன் அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம். அப்படியே மொறுன்னு அப்படி காஞ்சிட்டு இருக்குது மக்கள்ஸ். மக்களே பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொரிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் அடுப்பு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். வந்து அடுப்பு ரெடி பண்றத வந்து வேற எல்லாம் பொறுக்கிட்டு போய் நம்ம அடுப்பு ரெடி பண்ணுவோம். சரிங்களா, போங்க. பாத்தீங்கன்னா வந்து நம்ம எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்தியாச்சு, அடுப்பு எரியுது பாருங்க, புகஞ்சிட்டு இருக்குது. இப்பதான் வத்தைக்கணும், எரியும். எண்ணெய் ஊத்தியாச்சு. பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் பாருங்க நல்லா அப்படி சவுண்டு கேக்குது என்னன்னு தெரியல. அடுப்பு நல்லா வத்தாது, எண்ணெய் நல்லா காயுது. எண்ணெய் அடுப்பு காஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் நம்ம போட்டு பார்ப்போம். போடு. மீன் போட விட்டோம்னா மீன் உள்ள போட்டாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இருக்குது. இந்த மீன் இதாக மீன் கொஞ்ச நேரமா இதாகணும். நான் அடுத்த மீன் எடுத்து போட்டுருவோம். 3 போடுங்க. முதல்ல சின்ன மீனை போட்டுடலாம். மீன் பார்த்தீங்கன்னா கமன்னு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. மீன் எல்லாம் பிரிச்சு நல்லா எல்லாமே ஒட்டிக்கும். கிறுக்கு முன்னாடி எதுக்கு அதெல்லாம் விட்டு நோண்டிட்டு இருக்கிற உள்ள? கட் பண்ணிட்டு
ஏய் கமலேஷ் டேய் அப்பா அடே அவனுக்கு மட்டும் தான் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும்டா இதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லல நான் போட்டு விசில் திருப்பி என்ன தெரிச்சிரும் அதுதான் சொல்றேன் காய்ஸ் 3 மீன் ஒண்ணா ஒட்டிக்கிச்சு காய் இல்ல ஒட்டும் நம்ம லைட்டா பிரிச்சு விடணுங்க அப்பதான் வந்து ஒட்டாது நல்லா பிரிஞ்சு பயங்கர ருசியா இருக்கும் நல்லா பொரியும் என்ன அப்படியே மீன் எண்ணெய்க்குள்ள நீச்சல் அடிக்குது மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு வந்து 3 இலைக்கு மாத்திடலாம் பாருங்க 3 எப்படி வந்துருக்குதுன்னு 3 இலைக்கு மாத்திடலாம் மணி கட்டி பயங்கரமா வந்துருக்குது மக்கள் அடுத்த 3 மீன் உள்ள ஏத்த போறோம் அடுத்த மீன் இன்னும் 2 மீன் உள்ள இறக்கும் மக்கள்ஸ் அதுனா அடுத்த 3 மீனும் பொரிச்சாச்சு இதையும் எடுத்து நம்ம இறக்கி மாத்திடலாம் பாருங்க இது அப்படி பயங்கரமா இருந்தது எடுத்து பாருங்க சவுண்ட் அப்படியே வருது அப்படியே நம்ம இறக்கி மாத்திடலாம் இன்றா ஒரு மீனை காணும் பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு பயங்கரமா இருந்துச்சு அடுத்த 3 மீன் போடுறோம் அடுத்த 3 மீன் வந்துருச்சு இதே நம்ம இலைக்கு மாத்திடலாம் அடுத்து பெரிய மீன்லாம் போடும்போது 3 போட முடியாது தெரியுமா வந்து பெரிய மீனை போட்டுடலாம் எல்லாம் சின்ன மீன்லாம் போட்டு முடிச்சாச்சு எல்லாமே பெருசுதான் ரெண்டே போதும் விட்டுது ஏன்னா எல்லாம் பெருசா இருக்குல்ல 2 தான் போட முடியும் சின்னதுனா 3-4 போடலாம் பெருசுனா 2 தான் போட முடியும் பட்டு போகிற கண்டி எரியுது அட்டை சட்டில் எண்ணெயில் இட்டு 2 மீன் நீச்சல் அடிச்சுட்டு இருக்குது எடுத்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா மொறுன்னு வந்துருச்சு மக்கள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் நம்ம எடுத்துடலாம் பாருங்க மக்கள்ஸ் குட்டி பெரியா சவுண்ட் வருது வந்து மீன் நம்ம வந்து இலைக்கு மாத்தியாச்சு அட்டு கொப்பி குள்ளுன்னு இருக்குது வந்து அடுத்த மீன் போடுறோம் அடுத்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனாக தான் போட முடியும் எல்லாமே பெருசு அட்டுப்பு பாருங்க அப்படியே கப்பன்னு எரியுது நல்ல மீன் பாருங்க அப்படியே கொதிக்குது பாருங்க நெறியப்புல ஒரு நிமிஷத்துல வெந்துட மாட்டேங்குது 5 செகண்ட்ல வந்து போயிட மாட்டேங்குது அப்படி எரியுதுங்க பாருங்க அட்டுப்பு போனே அப்படியே ஹீட் ஆகிற மாதிரி போயிட மாட்டேங்குது மக்கள்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இதாயிடுச்சு ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கே மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா குண்டா அடசாட்டி வந்து குண்டானா பத்தல பெரிய மீன்களை எப்படி பத்துனே தெரியல பாருங்க பெரிய மீன் அதெல்லாம் எப்படி பத்தும்னே தெரியல இதுக்கே எப்படி இருக்குது பாருங்க மீன் இதுக்கே பிடிக்கிறோம் அதெல்லாம் எப்படின்னு தெரியல பெரிய மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருந்தாச்சு இது வெயிட் பண்ணி போடலாம்
அடுத்த மீன் போட போறோம். போடு போடு மெதுவா போடு போடுறா. தப்புடு போடாதா மூஞ்சில் தெரிச்சு எண்ணெயெல்லாம். மெதுவா போடு. கொப்பளம் போடுமாவா எரிஞ்சு போயிடும் கரெக்டா அந்த இடம். கொப்பளம் போடும் இங்க் இருக்குதுல்ல அதுக்குன்னு சரியா போயிடும். அதுக்குன்னு தீ போட்டு மெதுவா போடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை மக்கள். ஆனா எல்லாம் இங்கே போயிட்டானுங்க. கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் மாலை போட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மீன் சமைச்சிட்டோம். திங்களுக்கு தான் ஆள் இல்லை. எப்படி திங்க போறோன்னு தெரியல. 20 மீன் கிட்ட இருக்குது. வரோம் இன்னொரு ஆள் ஒருத்த வரோம் வேகமா வர்றான் பாருங்க. இன்னும் 2 மீன் தான் மக்கள் இருக்குது. அதை பொழிச்சிட்டோம்னா அவ்வளோதான். அடுத்த மீன் போட போறோம். போடுறா மெதுவா போடு. அப்படியே வேகமா போட்டுறாத. அடுத்த மீன் போட்டாச்சு. எண்ணெய் தெரிக்குதுங்க. பார்த்தீங்கன்னா கீதை போட்டாச்சு மீன். அடுத்த மீன் உள்ள இறக்க போகிறோம். குண்டாங்குள்ள எண்ணெய்க்குள்ள அடுத்த மீன் இறக்கிடலாம். அடுத்த மீன் இறக்கியாச்சு. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமா வேகணும். 10 நிமிஷமா அது நல்லா பெரிய மீன் பாருங்க. கடைசிட்டே பத்தலை. நல்லா வேவுது. வேகட்டும். மக்கால்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா வந்து பொரிச்சாச்சு. சாப்பிட போறோம். வர மீனை பொரிச்சாச்சு. சாப்பிட்டதா டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போறோம். சாப்பிடலாம் வாங்க. வந்து ரைட் ஹேண்டு போனை பிடிச்சிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட முடியாது. இந்தாண்ட கேமரா மாற்றிக்கிறேன் பாருங்க. மக்கால்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன மீன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சின்ன மீன் சாப்பிட போகிறோம் பாருங்க. வா வேற லெவலுங்க. பயங்கரமான டேஸ்ட்டு பாருங்க. 3 பேர் தான் இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. அதில் சின்ன மீன் இவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னா பெரிய மீன் இவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு தெரியலங்க. பயங்கரமா இருக்குங்க. அப்படியே மொறுன்னு பயங்கரமா இருக்குங்க. பயங்கர டேஸ்ட். நம்ம பெரிய மீன் வந்து சாப்பிடலாம். மீனை பாருங்க. வா அருமையா வந்துருக்குதுங்க. பாருங்க மக்கள்ஸ் சூப்பரா இருந்துருக்குங்க. அதாவது பாக்ஸ் பண்ண மீன் மீன் பாருங்க அருமையா வந்துருக்குதுங்க. பாருங்க காட்டுறேன். பாருங்க மக்கள்ஸ் அப்படியே எண்ணெயில அப்படியே பொறிஞ்சு பயங்கரமா இருக்குதுங்க. அல்டிமேட்டா வந்துருக்குதுங்க. பயங்கர டேஸ்ட். பாருங்க மக்கள்ஸ் மீன் பாத்தீங்கன்னா பெரிய மீன் அல்டிமேட்டா வந்துருக்குதுங்க. பயங்கர டேஸ்ட்ல இருக்குது. சூப்பரா அல்டிமேட் டேஸ்ட். சிக்காம இருக்கு மீன் பாருங்க. பாருங்க
மீன் அவ்வளவு டேஸ்ட் சொல்லவே முடியல வாய்க்கெல்லாம் தொண்டை தொண்டையா கொடுத்தது மக்கள்ஸ் மீன் பயங்கர டேஸ்ட் இருக்குதான் உங்ககிட்ட சொல்றாங்க நான் சொன்னா பொய் சொன்னேன் இவங்க தான் சொல்றாங்க பாருங்க சூப்பர் டேஸ்ட் गाइस சின்ன மீன் இன்னொன்னு இருக்குது லைட்டா காரம் மட்டும் போட்டுதான் இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கு அல்டிமேட்டா गाइस அவ்வளவுதான் மீன் வா மசா உள்ள இறங்கிருக்குங்க வா ஆகுது மக்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம விளாக முடிச்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க வரலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய் பாய்